ஹலோ மைடியா buddies, வெல்கம் பேக் டு சின்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆர்யான் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். விஷ்ணு விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், அப்புறம் செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம். ஒரு இந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது லிட்ரலி ஒரு ராட்சசன் அந்த படத்தோடைய பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ டீசர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. இப்போ வாங்க ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோம். பாபி சார், உண்மையிலே திருட்டு இருக்கா ஆர் இஸ் இட் ஓவர்? இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது எல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆரம்பம்னா பிகினிங் ஆஃப் வாட்? ஹவ் அபவுட் தட் பாய் ஆஃப் யோர்ஸ்? அந்த கொடைக்கானல் சீரியல் கில்லிங் கேஸ் சால்வ் பண்ணாரு. கொலை நடக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரம் முன்னாடி கொல்ல போற கேரக்டர் பேரை வெளிப்படுத்துவேன். மொத்த உலகமே பார்க்கும்போது அவன் ஒரு உயிரை கூட எடுக்கக்கூடாது. நீங்க வேணா காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க, பட் they will die. ஒரு மணி நேரத்தில் சிட்டி பூரா அனௌன்ஸ் பண்ண பேரை வச்சிருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார். பட் ஹவு கேன் வி ஸ்டாப் ஹிம்? அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நெகோஷியேட் பண்ண பார்ப்போம். ஏன் இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொள்றாருன்னு தெரியல. பப்ளிசிட்டி ஸ்டண்டா? பட் அது வெறும் ஒரு டீகாய். ட்ரஸ்ட் மீ கைஸ், இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற வாய்ப்பே இல்லை. வேற ஏதோ ஒன்று பிளான் பண்ணி அந்த கன்னு ஷாட் வேறல. இந்த கொலைகள் எல்லாம் பண்ணோன்னு ஒருத்தன் வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இந்த உலகத்துல நீ எங்க தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். Bullshit. Freaking செல்வராகவன். This is not just a perfect crime. He is a perfect criminal. Wow. இவங்களை கொலை பண்ணி என்ன பப்ளிசிட்டி கிடைக்கும்? அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட் and he is an artist. இது அவனோட மாஸ்டர் பீஸ். ஓகே, ஒரு இதான் அந்த டிப்பிக்கல் க்ரைம் ஜானர் தான். பட் ஆனால் வந்து அந்த ஒருத்தரை கொல்ல போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேரை ரிவீல் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. லிட்ரலி பார்க்க வந்து அந்த ராட்சசன் அந்த எஃபெக்டில் அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படம். எஸ்பெஷலி கிப்ரான் மியூசிக் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். ஏன்னா ராட்சசனுக்கும் அவர் தான் மியூசிக்கு. மேபி அதனால் அந்த தாட்டு வருதா என்னன்னு தெரில. பட் ஆனால் இது வந்து இதோடைய அந்த ஸ்டோரி லைனு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல அடுத்து என்ன அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட் கொண்டு வர படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. செல்வராகவன் கேரக்டரு ரிவீல் பண்ணிட்டாங்க, அவர் தான் வில்லன்ற மாதிரி. அவருடைய கேரக்டரை வந்து எப்படி ஆர்க்கு கொண்டு போய் எங்கே முடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படத்துடைய சக்ஸஸ்ங்கிறது இருக்குது. ஏன்னா அவர் தான் வில்லன், அவர் தான் கொலையை பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவரை சுற்றி தான் இந்த படமே. விஷ்ணு விஷால் பார்க்க செம்மையாக இருக்கார். அவரோட க்ளீன் ஷேவ் லுக்கில் சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த பார்த்துருப்போமே அவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ராட்சசன் இந்த மாதிரியான படங்களில் நல்லா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் அவருக்கு அமையும். ஸோ கிப்ரான் மியூசிக் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு நல்ல அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பிஜிஎமாக இருக்குது. நல்லா அந்த ஸ்கேர்டியாக அந்த நம்மளை எக்ஸைட்மெண்ட்டில் கொண்டு வர மாதிரியான பிஜிஎம் அதெல்லாம் இருக்குது. அந்த பயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியான பிஜிஎம் இருக்குல்ல, அதில் வந்து கிப்ரான் பண்ணிடுவாருங்க. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த நடுவில் அந்த செல்வராகவன் சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும், அது உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்தது. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். October 31 ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு த்ரில்லிங் க்ரைம் ஜானர் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும், பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.